காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 11வது அத்தியாயம் சத்புத்திர மார்க்கம் 1501வது மந்திரம். திருமண்ணு சற்புத்திர மார்க்க சரியை உருமண்ணு வாழு மொளகத்தீர் கேண்மின் கருமண்ணு பாசங்கை கூம்பத் தொழுது இருமண்ணு நாடோறு இன்புட்டு இருந்தே. இப்ப இந்த கருவிலே பொருந்தி வினைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் இறைவனை வணங்கினால் வாழ்க்கை நிறைவுற்றதாக இருக்கும். சத்புத்திர மார்க்கத்துக்கு உகந்த தொண்டு நெறியை பற்றி கொள்ளுங்கள், அது வீடு பேட்டை கொடுப்பதாக இருக்கும் அப்படின்னு சத்புத்திர மார்க்கத்து பாடல் உங்களோடு நிறைவடைகின்றது. வணக்கம். வாருங்கள் ரத்னகார ஐயா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 11வது அத்தியாயம் சற்புத்திர மார்க்கம் பாடல் 1501 பார்த்து கொண்டிருக்கின்றோம். சற்புத்திர மார்க்கத்தின் இறுதி பாடல் முடிக்கின்றது. திருமன்னும் சற்புத்திர மார்க்கசரியை உருமண்ணி வாழும் உலகத்திற்கே கருமன்னு பாசம் கை கூமத் தொழுதே இருமன்னு நாடோறும் இன்புற்றிருந்தே. திருமன்னும் சற்புத்திர மார்க்க சரிதை உருமண்ணி வாழும் உலகத்திற்கேண்மின் கருமண்ணு பாசம் கை கூம்ப தொழுது இருமண்ணும் நாடோறும் இன்புற்றிருந்தே. விளக்கமாக சரணத்திலிருந்து இறை சக்தியானது ஆன்மாவிற்குள் நிலை பெற்று இருக்கும் இறைவனை தந்தையாக பாவித்து தம்மை மகனாக பாவிக்கின்ற வழிமுறையே இறைவனை அடைவதற்கு மூல காரணமாக செயல்படுகின்ற வழிமுறையை சொல்லுகின்றேன். உடல் இருக்கும் வரை நிலை பெற்று வாழுகின்ற உலகத்தவரை கேளுங்கள். கருவிலேயே நிலை பெற்று வருகின்ற பாசத்தலைகளை நீக்கி இறைவனை அடைவதற்கு அவனை 2 கைகளையும் ஒன்றாக கூப்பி தொழுது வணங்கி அவனை நினைத்துக் கொண்டே இருப்பதில் நிலை பெற்று தினம்தோறும் அதன் மூலம் கிடைக்கின்ற பேரன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருங்கள். இது சரவணையா சொல்கிற விளக்கம். தேவரம் இருக்கிறது. மக்கள் உடம்பில் பொருந்தி வாழுகின்ற உலகத்தவரே, சிவனாகிய தந்தை தன் செல்வத்தில் பொருந்தி வாழுதற்குரிய சற்புத்திர மார்க்கத்தின் மரபினை கூறுகின்றேன், கேளுங்கள். பிறவிக்கு ஏதுவாய் நிலை பெற்று இருக்கின்ற ஆணவமலம் தனது செயல்மடங்கி நிற்குமாறு உங்கள் 2 கைகளையும் ஒன்றாய் சேர்த்து குவியும்படி சிவனை தொழுது என்றும் இன்பத்திலேயே பொருந்திருங்கள் அப்படின்னு இதுல கொடுத்திருக்கிறாங்க. கௌரி அம்மா வணக்கம் அம்மா, வாருங்கள். அருமையான விளக்கங்கள், நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1501. திருமன்னும் சத்புத்திர மார்க்க சரியை உருமண்ணி வாழும் உலகத்திற்கேண்மின் கருமண்ணு பாசம் கைக்கூம்ப தொழுது இருமண்ணு நாள்தோறும் இன்புற்று இருந்தே. Translation. Oh, the worldly ones, abiding by the Satputra Marga, listen. Be in bliss, worshipping the Lord daily, and thus making your fetters worship you. திருமன்னும் சத்புத்திர மார்க்க சரியை. இந்த சத்புத்திர மார்க்க சரியை திருமன்னும் 2 விதமா பார்க்கலாம். நம்ம இறைவனை பொருந்துறதுக்காக, நம்ம இறைவனை அடையறதுக்காக சத்புத்திர மார்க்கத்தை ஆரம்பிக்கிறவங்க, சரியிலிருந்து ஆரம்பிக்கிறவங்க, அதுதான் ஆரம்ப நிலை. இறைவன் பக்கம் நம்ம திரும்புறது. உருமண்ணி வாழும் உலகத்திற்கேண்மின், இந்த உடலும் மனமும் தான் நம்மளோட உருவம், அதுதான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்கின்ற உலக மக்களை கேளுங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி. கருமண்ணு பாசம், ஆரம்பத்திலே இருந்து வருகின்ற அந்த
நான் என்ற ஆணவம் தான் முதல்ல நமக்கு வர்றது. அது கருவுல இருந்தே நமக்கு அந்த ஆரம்பத்துல இருந்தே நமக்கு இருக்கிற பாசம் எதுன்னா நான் என்ற அந்த அஹ், அகந்தை தான். நான் தனி ஆளு, நான் தனி இந்த உடலும் இதுதான் என்னோட உருவம், அந்த மாயை. அந்த மாயையை கை கூம்ப தொழுது, அதாவது அந்த மாயை வைத்து நீங்க கை கூம்ப ஏன் தொழணும் அப்படின்னா அந்த நான்ன்ற இது வந்து நமக்கு குறையணும். அந்த ஈகோ வந்து நமக்கு குறைய குறைய தான் நமக்குள்ள இறைவன் வந்து வர முடியும். ஓ, நான் சொல்ற மாதிரி ஒரு உடம்புல ஒருத்தர் தான் மேலோங்கி இருக்க முடியும். அப்போ இன்னொருத்தர் வந்து நம்ம கம்மி பண்ணணும். அப்போ வந்து நம்ம பணிந்து தொழும்போது தான் இறைவன் வந்து மேலோங்க முடியும், நமக்குள்ள இருக்கிற இறைவன். அதனால வந்து நீங்க கை கூம்ப தொழுதுங்கிறப்ப அவங்க இறங்கி பணியணும். நம்ம நம்ம ஈகோவை விட்டு நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம பணிய நம்மளோட ஆணவம் குறையறதுனால இறை சக்தியும் வர்றதுனால நமக்கு வந்து எப்படி ஆகும் அப்படின்னா, இப்ப மாயையில நம்ம இருக்கோம். இப்போ இது வார்த்தையா பார்க்கலாம்னா நான் மாயையில் இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். நான் மாயையில் இருக்கிறேன்னு பார்க்கலாம். இல்ல நான் என் மனம் படி, என் உடல் படி நான் வாழ்கிறேன்றது மாதிரி இதுதான் நம்மளோட வாழ்க்கையா இருக்கும். இதுல இருந்து இதெல்லாம் நம்ம நீக்கிட்டு நான் இறைவனை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு மேல இருக்க சக்தியை நான் வணங்குறேன் அப்படிங்கிறப்ப நம்ம இங்க கம்மி ஆயிடுறோம். ஈகோ வந்து கம்மி ஆகுது. அந்த இறைவனை வணங்க வணங்க என்ன ஆகும், அந்த சக்தியை வந்து நம்ம ரொம்ப ஆழமா எடுத்துட்டு போகும்போது நம்மளால அதை உணர்வுக்கு கொண்டு வர முடியும். அந்த உணர்வுக்கு கொண்டு வரும்போது தான் நமக்குள்ள உள்ளன்னு போகும்போது நம்ம தான் அந்த இறைவனாகவே இருக்கிறோன்றது வந்து புரிய வரும். நம்ம நேரடியா நான்றதுல போய் நிக்காம அது வந்து டைரக்டா நம்ம, அதாவது ஞானப்பாதை. நான் யாரு அப்படின்றத யோசிக்காம நான் இந்த செயலை செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் வந்து இன்னொரு நம்ம என்ன மறந்துருக்கிறோமோ அதுக்கு போட்டோ கொடுக்குற மாதிரி, இதுதான் நீ, இதை பாரு, இதெல்லாம் நீ சரணடை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டு போய் அதை நம்மளை தீவிரமா நம்ம அதிலே இறங்க இறங்க நம்ம வந்து அந்த இறைநிலையை உணர்ந்து அந்த இறைநிலைக்கும் போக முடியும். அந்த அந்த மார்க்கம் தான் சத்புத்திர மார்க்கம். அதை சரியிலேருந்து ஆரம்பிக்கிறவங்க அந்த மாதிரி உங்களோட ஈகோவை பணிந்து உங்கள் நானுன்றத பெருசா நினைக்காம அதை பணிய வச்சு கை தொழுது இருமண்ணு நாள்தோறும் இன்புற்று இருந்தேன். இந்த இந்த நிலையிலே இறைவனை நான் வணங்குறேன்ற நிலையிலே நீங்க வந்து தொழுது கொண்டே இருந்தீங்கன்னா இருமண்ணும் அந்த நிலையிலே நிலை பெற்று இருக்கிறது. அப்படி பொருந்தி இறைவனோடய பொருந்தி நாள்தோறும் இன்புற்று இருந்தேன். அந்த ஆனந்தத்திலே நீங்க இன்புற்று இருக்க 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 நீங்க அடுத்தடுத்த நிலைக்கு நீங்க போக முடியும் அப்படிங்கிறது. அந்த விஷயத்தை தான் இதுல நான் பார்க்குறேன். இதுதான் நான் எல்லா மதத்திலையுமே பார்க்குற ஒரு இதுவுமே இதுதான். எல்லா மதமுமே இதை தான் சொல்றாங்க. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நம்ம அதை தினந்தோறும் நம்ம தொழணுன்றது. நீங்க இஸ்லாம் மதத்தை அல்லாஹ் கும்பிடுறவங்கள பார்த்தீங்கன்னாலும் காலையிலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தொழுகை நேரம்னு சொல்லிட்டு 5-6 தடவை வரும். அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டிலையும் பார்த்தீங்கன்னாலும் காலைல 6 மணிலேருந்து நான் வந்து வாலண்டியர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஆசிரமத்தில் அவங்க சிஸ்டர்ஸ் தான் அதை நடத்துவாங்க. அவங்க வந்து காலையில் அந்த 6 மணிக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் இருக்கும் அந்த ப்ரேயர் டைம்னு. அவங்க இதில் ப்ரேயர் டைம்னு வச்சுருப்பாங்க. இரவு 7 மணிக்கு தான் அது முடியும். 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி வச்சு அவங்களும் அந்த தொழுகை எல்லாருமே அந்த இறைவனோட கனெக்ஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறதா எல்லா மதமுமே சொல்லுது. நம்மளோட இதுலயும் பார்த்தீங்கன்னாலும் 6 கால பூஜை நடக்கும். அதுவும் 6 மணிலேருந்து ஆரம்பிச்சு அந்த 6 கால பூஜை நடக்கும். இப்படி எல்லாமே எதுக்கு இறைவனை ஏன் வணங்கணும் அப்படிங்கிறது நம்ம கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கெல்லாம் என்னன்னா நம்ம இறைவனா மாறுறதுக்கு தான். நம்ம மறந்த ஒரு விஷயத்த நம்ம அந்த இதுல நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க அதனால ஏன் மறக்க கூடாதுங்கிறதுக்கு தான் அத்தனை நேரமும் அந்த ஒரு நாள் பொழுது கூட ஒரு தடவை நான் நினைச்சேன்னு இருக்கக்கூடாது. எவ்வளோ நேரம் நம்மளால முடியுதோ அத்தனை தடவை அதை பண்ணணுங்கிறது தான். இறைவனுக்கே அத்தனை கால பூஜை நடக்குது. அது இறைவனுக்கு நடக்கிறது இல்லை, நம்ம இறைவனை நினைக்கணுங்கிறதுக்காக நடக்கிற விஷயம். அது நான் எல்லா இதுலேயும் இதை தான் பார்க்குறேன். நான் எல்லா மதத்தினர்ட்டையும் இதை பார்க்குறேன். அந்த இறைவனை பற்றி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்த ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அந்த உணரணும், இறைவனை உணரணும், இந்த மாயையிலிருந்து போகணும்
அப்படின்றத எல்லாருமே உணர்ந்து, எந்த மதமாக இருந்தாலும் அதை உணர்ந்திருக்காங்க இல்லையா? இது ஒரு மாயை அப்படிங்கிறத உணர்ந்து, நமக்கு மேல இருக்க சக்தி இருக்குன்றதையும் உணர்ந்திருக்காங்க. அந்த சக்தியோடயே நம்ம வந்து பொருந்தியே இருக்கணும். எவ்வளோ நேரம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பொருந்தியே இருக்கிறோமோ, அத்தனை காலங்களும் நம்ம வந்து 6 கால பூஜையா, அதுக்கு மேலயா அப்படிங்கிறது இல்ல. எக்கணமும்ன்றது தான் நேத்து சொன்னது. ஆனா இந்த இந்த சிஸ்டம்லாம் நமக்கு கொண்டு வந்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அத நம்ம நான் இறைவனை வணங்குறேன்றதுலேருந்து நான் இறைவனை உணர்கிறேன்றது போய் நம்ம இறைவனாவே ஆகணுங்கிற ஒரு விஷயம் தான் எல்லா இடத்துலயும் நமக்கு கொண்டு வர்றதும், நமக்கு சொல்லிக் குடுக்குற விஷயமும். அதையும் நான் இதுல பார்க்குறேன். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். இதான் நான் இதுல புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம நல்ல விளக்கங்கள் கேட்டோம். என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை பாடலை வாசிச்சுக்கிறேன். திருமன்னும் சற்புத்திர மார்க்க சரியை குருமன்னி வாழும் உலகத்திற்கே மீன் கருமண்ணு பாச கை கூம்ப தொழுது இரு மண்ணு நாடோறும் இன்புற்றிருந்தே அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல ஒரு பலன் சொல்றார். இரு மண்ணு நாடோறும் இன்புற்றிருந்தே அப்படின்றார். 2 நாடுகள், இரு மண்ணு நாடோறும் அப்படின்னா 2 நாடுகளிலும் அப்படின்னு அர்த்தம். 2ஆக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னும் எடுத்துக்கலாம், 2 நாடு அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அது என்ன 2 நாடு? எங்க இருக்கு 2 நாடு? நம்ம நாடு இன்னொரு நாடா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த உலகம், அடுத்த உலகம், நம்ம போகக்கூடிய மற்றொரு உலகம். அப்ப கீழ் உலகம், மேல் உலகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பூமி, பிறவிக்கு பின்னும் அப்படின்னு. நாடோறும் இன்புற்றிருந்தே அப்படின்னா எல்லா நாளும் இன்பமாக இருங்கள், எந்த உலகத்திலும் இன்பமாக இருங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி? கருமண்ணு பாச கை கூம்ப தொழு. அப்ப இங்கேயும் நல்லா இருக்கலாம். அது முதல்ல சொல்றாரு. திருமண்ணும் சற்புத்திர மார்க்க சரியை அப்படின்னு. திருன்னு செல்வம் இல்லைங்களா? திருனா செல்வம், திருனா லட்சுமியை குறிக்கக்கூடிய சொல்லு, திரு என்பது வளத்தை குறிக்கக்கூடிய சொல்லு. அப்ப திருமண்ணும் சற்புத்திர மார்க்கம். அப்ப முதல்ல என்ன செய்யும் அப்படின்னாக்க, அது வந்து இந்த உலகில் துன்பங்களை நீக்கி தரும், செல்வங்களை தரும். ஒருத்தர் நல்லா பக்தியா இருக்க ஆரம்பிச்சா முதல்ல செல்வம் வந்து நல்ல 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 விஷயங்கள். முதல்ல யாரு கோயில் போவோம்? ஒரு வேதனையில, ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க தான் நிறைய கோயிலுக்கு போவாங்க. அது மனித இயல்பு. அப்போ தெய்வம் என்ன செய்யும்? சரி, அவன் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? மேலும் 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 ஆசைப்பட ஆரம்பிப்போம். முதல்ல போனது, ஐயோ எனக்கு 10,000 ரூபாய் கடன் இருக்குன்னு போயிருப்பான் முதல்ல. ஒருவேளை பகவான் வந்து சரி பார்த்துட்டு, ஓகே அவன் செல்வத்துக்கு தக்குன்னா ஒரு 5,000 ரூபாய் கொடுப்போம், இதா கொடுப்போம், இனாமா கொடுப்போம் எங்க இருந்தாவது, அப்புறம் ஒரு 5,000 ரூபாய் அவன் சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பகவான் கொடுப்பார். ஒரு சிலருக்கு 10,000 கொடுப்பார். நம்ம என்ன பண்ணுவோம்? அது வந்த உடனே அதை கட்டிட்டு, நம்ம தான் சம்பாதிக்க முடியுது இப்போ கட்டிட்டோமே அப்படின்னு கூட ஒரு 10,000 ரூபாய் வாங்கணும், இல்ல கூட ஒரு 1,00,000 ரூபாய் வாங்கணும். இதுதான் நம்ம மனசு. அப்படி இல்லை. அப்ப என்ன ஆகும்? கருமண்ணாது. அதான் சொல்றாரு இங்க. திருமண்ணும் சற்புத்திர மார்க்க. இப்ப சற்புத்திர மார்க்க சரியா இல்ல. என்ன நடக்கும்? சற்புத்திர மார்க்கத்துல நிற்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா செல்வமும் உன்னை வந்து அடையும். அத வாங்கிக்கிற உருமன்னி வாழும் உலகத்திற்கே மீன். அப்ப இந்த உருவாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களினாலான உடம்பாக இருக்கக்கூடிய உலகத்தீர் அப்படின்றார். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கினோடனே என்ன ஆகும்னு அவரே சொல்றாரு. அப்ப அது ஆன்மா இல்ல, உருவாக இருக்கக்கூடிய இந்த உடல் தான். அப்ப இந்த ஆன்மா அறிவு இல்லை.
ஆன்ம அறிவு இல்லாம நம்ம எப்போ ஆவோம் அப்படின்னா, ஒண்ணு ரொம்ப துக்கத்துல இருக்கும் போதும் ஆகும், இல்ல ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும் போதும் ஆகும். அதனாலதான் சொல்றாரு, உரு மன்னி வாழும் உலகத்தில் கேளீர் அப்படின்றார். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சேற்றில் உழைந்த பன்னி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம அதை பார்க்கவே வேண்டாம். அந்த பன்னி சேற்றுல ஃபுல்லா புரண்டு எங்கெங்கயோ விழுந்து வந்திருக்கு அப்படின்னு தெரியும் நமக்கு. அப்ப எங்க பக்கத்துல எங்கேயோ சேறு இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் பின்னாடி மறைந்து இருக்கக்கூடிய சொற்கள். ரொம்ப ரொம்ப கேஷுவலா ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு போறாரு. நீ திருமண்ணி இந்த சர்புத்திர மார்க்கம் மூலமாக உனக்கு எல்லா செல்வங்களும் வந்து விட்டால் நீ எப்படி ஆயிடுவ அப்படின்னா, ஒரு மண்ணி வாழும் உலகத்தாராக நீ மாறி விடுவாய். அப்ப இந்த உடலாக மாறி விடுவாய். உடலாக மாறுறதுன்னா என்ன? இறைவனை மறந்து செல்வத்திலத்தில் திருந்து உலகியல் இன்பங்களை திளைத்தெடுத்தால். அதான் சொல்றாரு, ஒரு மண்ணி வாழும் உலகத்தீர்க்கேன். அப்ப நீ என்ன பண்ணு, அப்படி ஆயிடாதன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கருமண்ணும் பாசம் கை கூம்ப தொழுது அப்படின்றாரு. அப்ப இந்த உடலோடு இணைக்கக்கூடியது என்னது அப்படின்னா பாசம். இந்த ஆன்மாவை இந்த உடலோடு இணைக்கக்கூடியது எது அப்படின்னா பாசம்தான். அந்த பாசத்தை கருமண்ணு பாசம் அப்படின்றாரு. திருப்பி திருப்பி கருவுக்குள்ள வரக்கூடிய பாசம்னு எடுத்துக்கலாம். இல்லை கருவை அறுக்கக்கூடிய அந்த அந்த அதாவது அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய, அப்ப அந்த பாசம் இல்லைன்னா பிறப்பு கிடையாது. அப்ப அந்த பாசத்தை அறுக்கக்கூடிய தன்மையோடு கை கூப்பி தொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் முன்னாடி நம்ம கை கூப்புவோம், எப்ப கை கூப்புவோம்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு அடி கீழே இருந்தா நம்ம நமக்கு முன்னாடி நம்மளோட பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நினைச்சா மாத்திரம்தான் நம்ம கை கூப்புவோம். அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம்? கருமண்ணு பாசம் அப்படின்றாரு. அப்ப கருமண்ணு பாசம் அப்படின்னா பாசம் அந்த இடத்துல தணிந்து விடுகிறது. அந்த பாசம் தன்னுடைய இயல்பை குறைத்துக் கொள்கிறது. அப்போ அந்த மாதிரி அந்த அப்பேற்பட்ட பாசத்தில் அப்படின்னா அந்த மாதிரி உன்னுடைய உடலாக இருக்கக்கூடிய அந்த தன்மையிலிருந்து மாறி உன்னுடைய பாசம், எந்த பாசம்? இந்த உடல் பாசம், உலகியல் பாசம், இன்பத்தை நோக்கிய பாசம், அத்தனையும் தனித்து கொண்டு அத்தனையும் தனித்து கை கூம்ப தொழுது பண்ணினா என்ன நடக்கும் அப்படின்னா, இருமண்ணு நாடோறும் இன்புற்றிருந்தே அப்படின்றாரு. அப்ப நீ இந்த காலத்து எங்கேயும் நல்லா இருக்கலாம், நீ மேலுலகம் போகும்போது அங்கேயும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்கேயும் நல்லா இருக்கலாம்னா என்ன அர்த்தம்? இங்க செல்வம் சேரும், இங்க உன்னுடைய கஷ்டங்கள் தீரும். செல்வம்னா செல்வம் இல்ல, கஷ்டங்கள் தீரும். உலகத்துல உன்னுடைய எதற்கு, அதுதான் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம கடவுள் எதற்காக நம்முடைய கஷ்டங்களை விலக்கி தருகிறார் அப்படின்னா அவரை நினைக்கிறதுக்கு. அப்ப அந்த நோக்கம் நம்ம மறந்துடக்கூடாது. கொஞ்சம் காசு வந்தோடனே கடவுளை மறந்துடக்கூடாது. கொஞ்சம் காசு கஷ்டம் தீர்ந்தோடனே நம்ம கடவுளை மறந்து அடுத்த கஷ்டத்தை நோக்கி போயிடக்கூடாது. ஐயோ ஒரு சின்ன பெரிய கஷ்டத்துக்காக போயிருப்போம் நம்ம, அந்த கஷ்டத்தை நீக்கி கொடுத்தோன்னே இன்னொரு குட்டி கஷ்டத்தை தூக்கி நம்ம மனசுல வச்சுப்போம். என்னன்னா ஐயோ ஆச்சாளுக்கு பிச்சாளுக்கு உடப்பறந்தா பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் பண்ணாத. உன் கவலை என்ன? இந்த விஷயம் தானே, அது மாத்தி கொடுத்துட்டேன். இப்போ மைதம் இருக்கிற அந்த நேரத்துல நீ என்ன பண்ணணும்? ஒழுங்கா மரியாதையா என்னை பத்தி நானே இப்போ நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். அம்மா இருந்தாங்க, அம்மா இருக்கும்போது அம்மாக்கு உண்டான அந்த வேலை மொத்தமா பார்க்க வேண்டியிருந்தது. வேலை கையில ஃபுல்லா இருந்தது. இப்ப வேலை முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்வோம்? அந்த நேரம் ஃபுல்லா கையில இருக்கு. அடுத்தது என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் டிவி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் மொபைல் பார்ப்போம், இல்ல இன்னும் கொஞ்சம் ஊர் சுத்துவோம். இல்ல, ஒழுங்கா உட்காந்து எழுதுற வேலையை பாரு, ஒழுங்கா உட்காந்து படிக்கிற வேலையை பாரு, ஒழுங்கா உட்காந்து தியானத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி நம்ம மனசை அங்க கொண்டு போனோம். அதை விட்டுட்டு இந்த டைம் கிடைச்சிருச்சு நான் எங்க சுத்த ஆரம்பிச்சேன்னா முடிஞ்சு போச்சு வேலை. இதுதான் சொல்றாரு, இருவண்ணும் நாடோறும் இன்புற்றிருந்தே அப்படி எல்லா இடத்துலயும். அப்ப இங்கேயும் உனக்கு நல்லது கிடைக்கும், மேல போற இடத்துலயும் உனக்கு ரொம்ப நல்லது கிடைக்கும். அதற்கு ஏதுவானது இந்த திருமண்ணும் சர்புத்திரமாக்கம் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல இன்னொரு செய்தி வைக்கிறார். சர்புத்திரமாக்கத்தினால் அதை வாயிலாக இருக்கக்கூடிய அந்த சரியினால் திருமண்ணும் செல்வமும் அருளப்படும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பாடல்ல ரொம்ப சட்டைலா சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கு, அவரு ரொம்ப கோபமா சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கு. நம்மளுடைய இயல்பை ரொம்ப எளிதா புரிஞ்சு
அதுக்காக சொன்ன ஒரு மந்திரமாவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்படி ஒரு அருமையான மந்திரத்தை உங்களோட பகிர கிடைச்ச இந்த காலை வேலைக்கு முன்பு சொல்லி இந்த பகுதியில முடிச்சுக்கிறேன். நன்றி. கௌரிமா லிஸ்னிங் போட்டிருக்காங்க, நீங்க எடுத்துக்கிறீங்களா மாடரேஷனா? அம்மா விந்தியம்மா பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1501வது திருமந்திரம். பாச வினை கெட பரமனை பணியுங்கள். திருமந்திரம். திருமன்னும் சர்புத்திர மார்க்க சரியை உருமன்னி வாழும் உலகத்தீர் கேண்மின் கருமண்ணு பாசம் கை கூம்ப தொழுது இருமண்ணு நாடொரும் இன்புற்று இருந்தே. உருமன்னி வாழும் உலகத்தீர் கேண்மின் திருமன்னும் சர்புத்திர மார்க்க சரியை அவரவர் செய்த வினை பயனுக்கேற்ப உயிர் சுமக்கும் உடல் உருவம் அடைகின்ற உலக மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள். முத்தியாகிய பேரின்பத்தை தரவல்ல சத்புத்திர மார்க்கத்துக்கு வழியாகும் சரியையாகிய புறப்பூசை. எனவே கரு எடுக்கும் பிறவியின் பாசத்துயர் கெட நாள்தோறும் இறைவனை தொழுதபடி இருங்கள். அதன் மூலம் இன்புற்று இருங்கள். திரு முத்தி மன்னும் பொருந்தும் சரியை புறப்பூசை உருமன்னி வடிவம் எடுத்து கருமன்னும் கருவிலே பொருந்தும் பாசம் பற்று கை கூம்ப கெட குவிய இருங்கள். கழக வெளியீட்டில் கிடைத்தற்கரிய மக்கள் யாக்கை பெற்ற உலகவரே கேளுங்கள். மகன்மை நெறிக்கண் ஒழுகுவார்க்கு வீடு பேறு எளிதின் எய்தும். பிறவிக்கு வித்தாகிய ஆணவமல பாசம் இம்மகன்மை நெறியினரை கண்டு செயலற்று ஒடுங்கும். அதனால் நாள்தோறும் திரு 5 எழுத்து ஓதி தொழுது இன்புற்று இருங்கள். மகன்மை நெறி சற்புத்திர மார்க்கம் கை கூம்ப செயலற்று ஒடுங்க. கை செயல் பாசம் கை கூம்ப பாசம் கெட. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். அம்மா விந்தியம்மா, கை கூம்பன்னா இந்த இடத்துல கெட அப்படிங்கிற அந்த அர்த்தம் இருக்குங்களா? ஐயா, பாசம் கை கூம்ப அப்படின்றதுக்கு பொருள் வந்து பாசம் கெட அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஐயா. நன்றி நன்றி. கை அப்படின்றதுக்கு செயல் அப்படின்னு பொருள் கொடுத்திருக்காங்க ஐயா. நன்றி. மகேந்திரனே பாருங்கள் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்று 5ஆம் தந்திரம் சர்புத்திர மார்க்கத்தில் 1501வது பாடல், 5ஆம் தந்திரத்தில் 11வது பாடல். திருமன்னம் சர்புத்திர மார்க்க சரீதை திருமன்னம் சத்புத்திர மார்க்க சரீதை உருமன்னி வாழும் உலகத்திற்கேனின் உருமன்னி வாழும் உலகத்திற்கேனின் கருமண்ணு பாசம் கை கூப்ப தொழுது கருமண்ணு பாசம் கை கூப்ப தொழுது இருமண்ணு நாள்தோறும் இன்புற்று இருந்தே இருமண்ணு நாள்தோறும் இன்புற்று இருந்தே
திருமண்ணும் சர்புத்திர மார்க்க சரீதை. இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பாடல். இதை படிக்கும் பொழுதே இதோடைய பொருள் பார்க்கும் பொழுது அதோடைய நயத்தை பார்க்கும் பொழுது அப்படியே எனக்கு திருவம்பாவையில் அப்படியே அதிகாலை விழிமின் விழித்து வாருங்கள் காண்பீர் அப்படின்னு கூப்பிடுறது போலவே இருக்கு. இதுவும் எப்படின்னா, முழுக்க நம்மோடு இருக்கின்ற திரு என்றால் மேன்மை என்று ஒரு பொருள், செல்வம் என்ற பொருள், எல்லாவற்றுக்கும் தலைமை என்று பொருள், ஒரு பெரும் அந்த அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அளப்பரிய பேராற்றல் என்கின்ற ஒரு பொருள், பல பொருள்கள்ல வந்து சொல்லலாம். அந்த பெரும் சக்தி, இறை சக்தி, அந்த அருள் சக்தி, அது நிலைத்திருக்கின்ற அந்த மண்ணும் என்பதை வந்து நிலைத்து நீடித்து அப்படின்னு கூட சொல்லலாம். நிலைத்து நீடித்து எங்க இருக்கும்? எந்த ஒரு வெற்றியும் கூட அப்படித்தான். நிலைத்த வெற்றி, நீடித்த வெற்றி. மகிழ்வும் கூட அப்படித்தான். நிலைத்த மகிழ்ச்சி, நீடித்த மகிழ்ச்சி என்று இருக்க வேண்டாம். அது நிலைத்து நீடித்து எங்கு இருக்கிறது என்றால் இறையிடம் எப்போதும் இருக்கிறது. அங்குதான் ஆரம்பம், அங்குதான் ஆதியும் சரி, அந்தமும் சரி, அவனுடைய பயணமும் சரி, எல்லாமே அங்குதான். அப்ப அங்கிருந்து இந்த நமக்கு இந்த தந்திரம் முழுக்கவே இந்த இந்த இதுல சொல்லப்படுவது மிக முக்கியமாக 11வது பகுதியில் சொல்லப்படுகின்ற சர்புத்திர மார்க்கம் முழுக்க இறைவனை தந்தையாக, அதாவது உண்மையான தந்தையாக, தந்தைகளுக்கெல்லாம் தந்தை தானே, அப்ப அது போன்ற நிலையில் வந்து பாவனை செய்து அந்த பாவனை மூலமாகவே அவனை அடைகின்ற வழியை சொல்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த உயர் நிலையை, உன்னத நிலையை, செல்வ நிலையை, சீர் பெற்ற நிலையை நாம முழுக்க அடைவதற்கு, அதை அடைவதற்கு நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த சர்புத்திர மார்க்கத்தை எடுக்க வேண்டும். சர் என்றால் சத்தியம், உண்மை, புத்திர என்பது அந்த உண்மை, ஒரு மகன் மகள் அப்படின்ற ஒரு நிலையில் அந்த மார்க்கம் என்பது வழி, அதை அடைகின்ற அந்த வழியில், அதை அடைவதற்கு அந்த வழியில் முழுக்க முழுக்க செல்கின்ற அந்த கதையை சொல்கிறேன் வாருங்கள். அந்த சரிதையை உங்களிடம் சொல்கிறேன் வாருங்கள். அதுவும் எப்படின்னா, இந்த நம்ம உடலுக்குள் இதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இது உள்ளுக்குள்ளேயே நம்ம நிலைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அப்படி இருக்கின்ற உலகத்தீர்களே வாருங்கள் வாருங்கள், நான் சொல்றதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அறைகோல் விடுத்து சொல்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, கருவிலே திருவடைதல் என்பதை பற்றி நாம் அந்த நேரத்துல பார்த்திருக்கிறோம். அந்த திரு அடையாமல் இருக்கும் பொழுது அந்த பற்று பாசத்தில் மாட்டிக்கொள்ளுகின்ற போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்குதான் வந்து கற்ப ஒரு ஒரு முறையே வந்து உண்டு. கற்ப வித்யா அப்படி கற்ப சமஸ்கார் என்று ஒன்று சொல்வார்கள். அதாவது அந்த கருவில் இருக்கும் பொழுதே, அந்த குழந்தையை பெறுவதற்கு முன்பே கூட அந்த ஒரு கான்சியஸ் பேரண்டிங்கா இருக்கிறது. கான்சியஸா அதோடு வந்து அந்த உணர்நிலையோடு அந்த நமக்கு பிறக்கின்ற குழந்தை அந்த ஒரு ஒரு எல்லா நலன்களையும் அடைந்து அந்த ஒரு இறை மார்க்க வழியில் மிக சிறப்பான ஒரு குழந்தையாக வர வைத்து அதை மிக சரியாக வளர்த்திருக்கின்ற அந்த ஒரு முறை என்பது குழந்தை பிறந்ததற்கு பிறகு இருக்கின்ற அந்த பெற்றோர்களின் கடமையா மட்டுமல்ல, குழந்தை பெறுவதற்கு முன்பே அதற்காக நாம் எப்படி அந்த கருவிலிருந்தே நாம் வந்து திருவுடையவர்களாக வளர்க்கின்றோம் என்பதிலிருந்து அது நினைவாகவும் அந்த உணர்வாகவும் உணவாகவும் எல்லா வகையிலையும் அந்த கருவிலிருந்து நம்ம வந்து உருவாக்கி வருவது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, அப்படி கொடுக்கல, அந்த கான்சியஸா நம்ம வளர்க்கல அப்படின்னா, அப்ப அந்த கருவிலே அந்த பாச தலைகளில் பின்னிக் கொள்வார்களாம். அப்ப அங்கிருந்து ஒவ்வொன்றிலும் அந்த தலைகளில் இருக்கும் பொழுது அதுதான் கரு மண்ணு, அதுதான் ஒரு நிலை என்று கை கூப்ப தொழுது நேற்று கூட பார்த்தோம் இல்லையா? பசு, பாசம், பதி. அப்போ பதி யார்? அதே போல பாசம் எது? அப்போ நம்மிடம் வந்து பசு ஆக இருப்பது எது அப்படின்ற ஒரு பார்வையில இந்த ஆன்மா, அதாவது நம்ம மனிதர்களுக்குள் இருக்கின்ற அந்த ஜீவாத்மா,
இறை உணர்வோடு இருக்கின்ற எல்லாவற்றிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும் நிக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த ஒரு நிலையை அடைவதற்கு தடையாக இருப்பது அந்த பாசம் அப்படின்ற ஒன்று உண்டு. அதாவது அந்த தலை, அது பாச தலைகள். அப்ப அதை நீக்கி நாம் அந்த நிலையில் முழுக்க அந்த கைகூப்ப தொழும் பொழுது, கைகூப்புதல் என்றாலே அது ஒரு ஒருமை நிலை. 2 கைகள் சேர்வது மட்டுமல்ல, அத்தனை விரல்களும் சேர்ந்து அத்தனை அந்த உள்ளங்கைகள் முழுக்க ஒன்றுபட்டு அப்படியே பண்ணும் பொழுது அது முழுக்க முழுக்க அது ஒருமை நிலையை உணர்த்துகின்ற ஒரு மெட்டாஃபர் அப்படின்னு கூட வைத்துக் கொள்ளலாம். அப்போது நாம் இறைவனை அந்த ஒருமை நிலையோடு நாம் தொழும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்றால், அந்த இரு மண்ணு நாள்தோறும் இன்புற்று இருந்தே என்று சொல்கிறார். அப்ப அதோடு நாம் ஒன்று விட்டோம் என்றால், நான் நேற்றைய நமது 1500வது நிகழ்வில் சொன்னது போல, அத்தனை திருமந்திரங்களும் ஒவ்வொரு திருமந்திரமும் நமக்கென்று ஒரு உன்னதத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. எல்லாமே உரைப்பது இந்த ஒருமை நிலையில் தான். அந்த இறையோடு நாம் உணர்வது, ஒன்றுவது என்பது அதுவாகவே நாமும் இருத்தல், அது போன்ற அந்த பண்பு நலன்களை அமைத்துக் கொள்ளுதல், அதனுடைய இறைமை நிலையை உணர்ந்து கொள்ளுதல் என்பதுதான். ஓசோ சொல்லுவார் ரொம்ப அருமையா, நாட் ஜஸ்ட் அபவுட் காட், இட்ஸ் அபவுட் காட்லினஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அதாவது இறை என்பது நம்ம அது இன்னொரு ஒரு உயர் பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்படியே நம்ம இருக்கிறது அப்படின்னு கிடையாது. அந்த உயர் உன்னத பொருளுடைய பண்பு நலன்கள் என்று இருக்கிறது இல்லையா, அது கொடுக்கும், அன்பை சுரக்கும், எல்லோரும் காக்கும், எல்லாமா செய்வது. அப்போது அதோடு ஒருமை நிலையாக இருப்பது என்பது நாம் அந்த பண்பு நலன்களை, உயர் பண்பு நிலைகளை நாம் நினைத்து கொண்டு அந்த நிலைத்த நீடித்த இன்பத்தை நம்மும் உணர்ந்து கொண்டு அதோடு நம்மை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் அது எப்படி நடக்கும் அப்படின்னா, இருமண்ணு நாள்தோறும் இன்புற்று இருந்தே. நம்ம நாள்தோறும் நம்ம இன்புற்று இருப்பதற்கு நமக்கு விருப்பம் இருந்தால் நிச்சயமாக இந்த வழியில் நாம் செல்ல முடியும். அந்த இறையே தந்தையாக, தாயாக நாம் ஏற்றுக்கொண்டு அந்த நிலையில் நாம் பாவித்து கொண்டு நம்மை உயர்நிலையில், உன்னத நிலையில் உய்வடைவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. வேறு யாரும் கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நேரம் இருந்தால் வரலாம். நன்றி. நிறைவு செய்து திருமந்திரம் கேட்க, போத, பயில, அறிவில், உணர்வில் தூய்மையும், ஆன்ம உணர்வும், துணிவும், சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும், இவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாணம் ஆன்ம சாசனைகளை சந்திப்போம். 5-4